ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிகோ அண்ட் வீமனுடைய ஐ கேன் சாக்ரிஃபைஸ் மை லவோட 2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து எப்படி பண்ணிருக்காங்க, இந்த பக்கம் ஜிமின் டே வந்து ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் டேக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஜிமின் பார்த்தீங்கன்னா டே சொல்லிட்டு இதுக்கப்புறம் யாரும் அனாதான் சொல்ல மாட்டாங்களா சொல்லிட்டாங்க. டே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் யாரும் அனாதான் சொல்ல மாட்டாங்களா. டே சொல்லுவோம் ஜிமினுக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஜிம் டே கிஸ் பண்ண அனுப்பிக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க. டீப்பாக ஒரு மாதிரி பேஷனாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக எமோஷனல் ஒரு பியூர் லவ் தான். இப்போ ஃபோனில் எனக்கு கிஸ் பிரேக் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க, பாருங்க இதுக்கப்புறம் யாரை கேட்டால் சொல்லுங்க. ஓகேவா? நான் அனாதில்லை, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு, அவன் பேர் ஜிமின், அவனுக்கு ரேஸா லவ் பண்றான்னு சொல்லுங்க. சரியா? ஜிமின் சொல்றாங்க. டே பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிமின் டேவ் டைட் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவும் அதே மாதிரி ஹக் பண்ணி பாரு உங்களை விட்டாச்சு. 2 பேரும் சமாதானம் பண்ணிக்கிறாங்க. டே நான் இருக்கேன், எதுக்கு ஆடுறீங்க? ஜிமின் கேட்குறாங்க. அது எனக்கு நேற்று வரைக்கும் யாரும் லவ் பண்ணிச்சு, லவ் பண்ண ஆனாலும் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க ஹாப்பினஸ் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் அவ்வளோ ஹாப்பினஸா? டே சொல்றாங்க. ஆமாம், லைசன்ஸ் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம். டே சொல்றாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் டே நான் சொந்தம். ஜிமின் சொல்றாங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. பாருங்க இதுக்கப்புறம் எதுக்காக நடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் அடுத்த நாள் பார்க்க முடியல. ஜிமின் சொல்றாங்க. டே பார்க்குறது நாளில் இது ஹாப்பியான டேஸ் தான். ஜிமின் டே சொல்றாங்க. இப்போ நம்ம டே கேட்குறாங்க. ஏன் ஜிமின் சொல்றாங்க. சொல்லுங்க டே சொல்றாங்க. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் வந்து விட்டு கொடுத்துட மாட்டேன் சொல்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பாருங்க இந்த வேர்ல்டு தான் எது வேணால் இழப்ப ஓகே உங்களுக்காக, ஆனால் யாருக்காக எதுக்காக உங்களுக்கு இழக்க மாட்டேன். ஜிமின் சொல்றாங்க. நிஜமா சொல்றாங்க. நிஜமா ஓகேவா? என்னால் லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. ஓகே, யாருக்காகவும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். இவங்க அப்பா அம்மா யார் கேட்டாலும் சரி ஓகே உங்கள்கிட்ட விட்டு தரவே மாட்டேன். ஜிமின் சொல்றாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்கு. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான். எனக்கு மேலே அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அந்த ரீசனால் தான் அவர் பத்திரம் பார்த்துக்கணும்னு நினைச்சிருக்காரு. இப்போ எனக்கு ஒன்று அவரே ட்ராப் பண்ணது, அவரே பிக் பண்ணுது, அவங்க கூட பாடி கார்ட்ஸ் அனுப்புறது எல்லாமே ரொம்ப ஒரு பாசம் தான். ஓகேவா? ஒரே பையன் வேறு, அவருக்கு வந்து ரொம்ப பாசம் இருக்குது. ஜிமின் சொல்றேன். எனக்கு தெரியும் டே, என் லைஃப்ல என் அப்பா ரொம்ப ரொம்ப கேர் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் என் லைஃப்ல எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சி என்ன சூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு மட்டும்தான். என் லைஃப்பில் நான் எந்த ஒரு முடிவும் எடுத்தது இல்லை. சரியா? என் அப்பா தான் சூஸ் பண்ணார். என்னோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்பா சூஸ் பண்ணுது. இவன் என்ன சாப்பிட்டு கூட அப்பா சூஸ் பண்ணுவார். ஆனால் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சூஸ் பண்ணாக்க அது உங்களை மட்டும் தான். ஓகே, அவங்களை லவ் பண்ணுறது இல்லை தானே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அது யாருக்காகவும் எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், நான் விட்டு தர மாட்டேன். ஓகேவா? சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன். சரியா? சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே ஓகேவா? நீங்கள் பார்த்துப்பீங்க, நானும் உங்களை பார்த்துப்பேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு அம்மாவா அப்பாவா ஒரு கம்ஃபர்ட் ஜோனா ஃப்ரெண்டா வெல்விஷர் எல்லாமே நான் இருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு யார் இல்லாமல் இல்லை. சரியா? உங்களுக்கு எல்லாமே இந்த வேர்ல்டில் உங்களை மொத்த லவ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், உங்கள் லவ் மொத்தமும் எனக்கு தானே, உங்களுக்கு என் லவ் மொத்தமும் உங்களுக்கு மட்டும்தான். ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டே ரொம்ப டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நிற்க சொல்கிறாங்க. அப்படி அந்த ஹாப்பியாக நாங்கள் எப்போதும் ஹாப்பியாக இருக்கோம். சரியா? ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ என் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. நம்ம கூட தானே இருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட் சொல்கிறாங்க. ரிங்கு மட்டும் உங்கள் அப்பா அம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. என் அப்பா அம்மாவுடைய அம்மா ஆமாம் எனக்கு எனக்கு தான் அப்பா அம்மா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதனால் ரிங்கு வந்து அவங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை, இப்போ நீ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அப்பாட்ட நானே பேசுகிறேன். ஓகே, ஒன்று எடுத்து பேசுகிறேன். உங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கல அது டே கேட்குறாங்க. அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீங்கள் தான் உங்கள் சனியில் ஓகே, யாரும் மாற்ற முடியாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி நீங்கள் தான் உங்கள் சனியில் ஓகேவா? எனக்கு அவங்க பையன் உங்களுக்கு தான் லவ் பண்ணுறான். ஜிமினி பாரு, ஜிமினிக்கு கிம்ட்டை எங்கே பிடிக்கும் ஓகேவா? கிரேஸாக அவங்க லவ் பண்ணுறான். அவங்க ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்க, ஒய்ஃப் ஆகிட்டாங்க. சரி, அவங்க யாரும் பிடிக்க முடியாது. அவரை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகும். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. என் அப்பாட்ட இது வரைக்கும் எடுத்து பேசுனதில்லை, ஃபைட் பண்ணதில்லை. ஓகேவா? அவர் என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் முதல் தடவை அவர்கிட்ட நான் ஃபைட் பண்ணாக்க அது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் அவர்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் கண்டிப்பாக. சரியா? அவர் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகும். எனக்கு என்னோட டே தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என் லைஃப்பில் எதுவும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நான் சொல்லுவேன் எனக்கு இவர் தான் பிடிச்சிருக்கு, இவர் தான் உங்கள் சரிங்களா? ஓகேவா? இவங்க எனக்கு ஒரு பொக்கிஷன், அந்த பொக்கிஷத்தை எதுக்காகவும் யாருக்கும் இழக்க மாட்டேன். ஜிம் நான் சொல்லுவேன். ஜிம் சொல்கிறாங்க. நான் பொக்கிஷம் உனக்கு டே கேட்குறாங்க. அம்மா நீங்களோட பொக்கிஷம் ஓகேவா? இதை நான் யாருக்கும் இழக்க மாட்டேன். ஓகேவா? உங்களுக்காக இதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ண உங்களை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. டேட்டாக படிக்கிறாங்க. நம்ம லைஃப்க்கு டிசவான பர்சன் நாட்டே கேட்குறாங்க. என்ன கேள்வி இது? ஜிம் லைஃப் விட்டுறாங்க. இல்லை எனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தான் லவ்க்கு டிசவான பர்சன். ஓகேவா? ஜிம் டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போவா சொல்லிட்டாங்க. எங்கே டே சொல்லிட்டாங்க. ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிற வாசு கூப்பிட்றாங்க. சரி ஜிம் டேவும் போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு ஆர்ஃபன் தான். இதே சொல்லிட்டாங்க. இதான் உங்கள் டேவோட ஹஸ்பண்ட் வளர்ந்த இடம். சரியா? சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியா? இதான் நீங்கள் வளர்ந்த இடமா? சொல்லிட்டாங்க. சரி வாங்க சொல்லி போகிறாங்க. இப்போ அவங்க ஃபாதர் பாப்பாட்ட பேசிட்டு கூட்டி பாப்பாட்டா இப்போ நம்ம டே போகிறாங்க. ஃபாதர் எடுக்க போகிறாங்க. இப்போ ஃபாதர் திரும்பி பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க. எப்படி இருக்கு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் டே பார்க்குறாங்க. நேரம் ஃபாதர் சொல்கிறாங்க. இன்னைக்கு உள்ள பர்த்டே தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு உனக்கு? நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணலாம், நான் மணி மட்டும் சென்ட் பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபாதர் ஜிம் டே பார்க்குறாங்க. அதை கொஞ்சம் ஒர்க்கில் பேசிட்டா சொல்கிறாங்க. அப்படி எப்படி இருக்கா நேரம் இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் ஃபாதர் பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே யாங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபாதர் சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. கால் ப்ளஸ் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஃபாதர் இவங்க சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஒய்ஃபா எப்போ மேரேஜ் பண்ணிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி தான் ஃபாதர் சொல்கிறேன். இன்றைக்கி ஆமாம். அப்போ தான் யோசிச்சு எனக்காக ப்ளஸ் பண்ண யாருன்னு உனக்கு நினச்சப்போ தோணுச்சு மனசுக்குள்ள நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சா சொல்கிறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க.
எங்க பாரு உனக்காக நான் இப்போ நான் இருக்கா சரியா சொல்றாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னை எவ்வளோ ப்ரடா பண்ண ரெடியாக இருந்தாங்க, உனக்கு நல்ல லைஃப் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, நீ தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கோவம் வேறு. சரி நீ இதுக்காக போக மாட்டேன், ஏன் இப்படியாவது இருக்கா சொல்லிட்டு ஏன் கோவப்படுறதுன்னு தான் கேட்டதை தவிர மற்றபடி எனக்கு வந்துட்டு எல்லா காலையும் ஒன்று தான் பாஸ் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபாதர் ஜிம் டே பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் ஃபாதர் சொல்லிட்டாங்க. நீ ஏன் இப்போ போக மாட்டேன்னு சொல்லி எங்கள் பொருள் ஓகே. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் உங்களோட சிஸ்டர் சொன்னாங்க ஏன் நீ வந்து யார் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா டேவ் அடாப்ட் பண்ண நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்களா. ஒவ்வொரு டைம் வந்து டேவ் அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபார்மர் சொல்லுவாங்க, வந்து அடாப்ட் பண்ணுவாங்க, டேவ் சூஸ் பண்ணுவாங்க. அவனை அடாப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு டேவ் வந்து போகவே மாட்டேன்னு சொல்லுவார். ஃபாதர் கோவம் வந்துருக்கோம், ஏன் நீ வந்து போக மாட்டேன், அங்கே போனால் நல்ல ஃபியூச்சர் இருக்கலாம், நீ எதுக்கு கஷ்டப்பட நினைக்கிறேன் சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஜட்டே வந்து போக மாட்டேன்னு சொல்லிப்பாரு. அப்போ அந்த ஃபாதர் வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. இப்படி இருக்கே சார் எவ்வளோ பேர் வந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் சூஸ் பண்ணான்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த ஜட்டே வந்து இந்த ஆஃப் விட்டு போனதுக்கப்புறம் தான் ஒரு சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க அவன் ஏன் போகலன்னு சொல்லி. ஏன் சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்க்க எல்லா குழந்தையும் பார்க்க அவங்க அட்ராஸ் பார்த்துப்பாங்க, பார்த்துட்டு யார் ரொம்ப அழகாக இருக்கணும் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சூஸ் பண்ணி தான் டேவ் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. டேவ் அது பிடிச்சிருக்காது. அவங்க வந்துட்டு குழந்தைங்க அடை பண்ண நினைக்கிறாங்க, மனசார அடை பண்ணணும், அதுக்கு அழகாக இருக்கான் அப்படின்னு ரீசனுக்காக அடை பண்ணுறாங்க. அது பிடிக்காது ஜேடேக்கு. அவங்கள்ட்ட அப்படி போய் ட்ரூ லவ் கிடைக்காதுன்னு ரீசனுக்காக மட்டும் தான் நம்ம டே வந்து போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு போகிறதுக்கு. இப்போ அந்த சிஸ்டர் வந்து ஃபாதர் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஃபாதர் புரிஞ்சிருக்கும் நான் தப்பாக புரிஞ்சுட்டு நான் சொல்கிறாங்க. ஆமாம் சார் நிறைய பசங்க டேவ் பிடி பண்ணியிருப்பாங்க, ஒன்று எல்லாரும் அடப்பட ரெடியாக இருக்காங்க, எனக்கு நீ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு டேவ் வந்து அடாப்ட் பண்ணுற பசங்க பிடி பண்ணி ரெடியாக இருப்பாங்க. டேவும் திருப்பி அதை அடிச்சிட்டு வர, அவரும் சும்மாலாம் இருக்க மாட்டார் இல்லையா, தன்னை அவர் அடாப்ட் பண்ணி அவரும் திருப்பி அடிச்சிருவாரு. யாரையும் வம்புக்கு நானாலும் யாரும் போய்ட்டு ஃபைட் பண்ண மாட்டார், யாரும் ஃபைட்டுக்கு வந்தாலும் அவர் அடிச்சிருவாரு. அப்படி ஒரு பர்சனாலிட்டி. இப்போ நம்ம அதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஃபாதர் பார்க்குறேன் எனக்கு புரியல பையன் புரியுது ஓகேவா சொல்லிட்டாங்க. ஃபாதர் இவங்க தான் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, சரி நம்ம மனசார லவ் பண்ணி இவங்க மட்டும் தான் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. என் அழகாக பார்த்து இவங்க லவ் பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு புரியுது சொல்லிட்டு அவங்க ஃபாதர் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் டேவ் ப்ளஸ்ன்னு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஃபாதர் பார்க்கணும்ல வாப்பா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாம் இவ்வளோ ப்ரேயர் ஹாலில் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே எல்லா குழந்தைங்களா இருக்காங்க. இப்போ ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சரி நமக்கு டைம் அங்கிள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் டைம் வந்து மேரேஜ் ஆகிருக்கு, அவருக்கு நீ பிறந்தாலும் கூட எல்லாம் விஷ் பண்ணாமல் ப்ரேயர் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு குழந்தைங்களும் விஷ் பண்ணுறாங்க, ஹாப்பி பர்த்டே அங்கிள் டே சொல்லிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபாதர் வந்து கேக் அடிச்சு போட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இத்தனை பேர் பிளஸிங்ஸ் கேக் அடிச்சு சொல்லி இப்போ அவங்க டேக்கு மேரேஜ் ஆகிருக்கு சரியா. அவங்க பாருங்க தான் ஜிமின் அங்கிள் ஓகேவா, இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ப்ளஸ் பண்ணுங்க விஷ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அங்கிள் டேவும் அங்கிள் ஜிமின் இப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க விஷ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்க விஷயம் சொல்லி பியூராக இருக்கும் இல்லையா, இவங்க இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குது. எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க, நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கார்கிட்ட அவங்களுக்கு விஷ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அழகாக ப்ரேயர் பண்ணுறாங்க. டே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் எல்லாருக்கும் தேங்க்யூ பண்ணுறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க, கேக் கட் பண்ணிட்டே சொல்கிறாங்க. இப்போ டே வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி ஜிம்மு ஃபில் பண்ணிடுறாங்க. ஃபாதருக்கு அவங்க குழந்தைங்களாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ஃபைனில் நம்ம அவங்க ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஜிம்மு டேவ் சாப்பிட்டதுக்கப்புறம் டே ரெண்டு பேருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க ஓகே, உங்க கூட தக்க எப்பவும் பிளஸிங்ஸ் ரொம்ப இருக்கும், காட் பிளஸிங்ஸ் ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மு டேவும் ஓகே சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. பட்டே வந்துட்டு ஃபாதர் வந்து ஜிம்மில் கூப்பிட்றாங்க, ஜிம் தனியாக போகிறாங்க ஃபாதர் கூட என்ன சொல்லிட்டு. பட்டே ஃபாதர் சொல்கிறாங்க அவன் ரொம்ப நல்லவன் சரி, அவன் யாருக்கும் இல்லாமல் அங்கே ஏங்கினவங்களாம் கிடையாது. அவன் வந்துட்டு அவங்ககிட்ட யாரும் பேசினாக்க அவன் தனியாக இருந்துப்பான். பேக்காக அவனுக்கு பிடிக்காது சரி, ட்ரூவாக அந்த மட்டும் தான் பிடிக்கும் சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஃபாதர் சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருப்பான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அவன் பத்திரமா பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மே சொல்கிறாங்க. அவருக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஃபைன் அவங்க யாருக்கும் போயிட வராங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஏன்டி இன்னைக்கு நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி ஜிம் நான் சொல்கிறேன். எனக்கு உனக்கு எனக்கு பிளஸிங்ஸ் கிடைச்சிருக்காரு, குழந்தைங்களோட விஷஸ் கிடைச்சிருக்கு, செகண்ட் கார்டோட பிளஸிங்ஸ் ஃபாதர் விஷ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஓகே சார் நான் போகணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. ஜிம்மு ஹாப்பியாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் அப்புறம் ஒரு பீச்சுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேர் ஒருத்தர் ஹேண்ட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு என்னமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ ஹாப்பியாக இருங்க சரியா சொல்கிறாங்க. நீங்கள் கூட தான் ஹாப்பியாக இருக்கு போக சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம் டே பேசிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே டைம் ஆகிடுச்சு, ஹாஸ்டலில் கூட்டு போயிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே சார் டே கூட வந்து ஜிம் ஹாஸ்டலில் விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பத்திரம் போவோம், பொறுமையாக ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகேடா அதே சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஓகே போயிட்டு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பாருங்க கிஸ் தானே வேணும். அவங்க ஜிம் போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க, டேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே பத்திரம் போய்ட்டு உங்க மார்னிங் கிளாஸில் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே சரி பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போது ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. ஃபிளிக்ஸ் அவங்க ஏன்னு பார்க்குறாங்க. ஏன்டா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த டேனியல் இருக்காங்க ஆமாம் அவங்களும் கிரேஸ் சுற்றிட்டு இருக்கான். ஓகே நீ வர இன்னைக்கு இவ்வளோ அழகாக ஆகிட்டுருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு நான் அவங்க ரெடி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அவங்க ஏற்கனவே கிரேஸாக இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட நிறைய பேர் கிரேஸாக இருக்காங்களா, கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறாங்க. மேக்கப்லாம் போடா ஜஸ்ட் டச்சப் பண்ணியிருக்கேன்டா சொல்லிட்டே சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்கப்பா நான் யாருக்காக தெரியும்டா ஓகேவா, நீ உங்களோட ஹஸ்பண்ட் டேக்காக தான் பண்ணுறா சொல்கிறாங்க. டீ வேகமாக சாதிங்க சரியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன், நீ உங்கள் ஹஸ்பண்டுக்கு டேக்காக தான் மேக்கப் பண்ணுறேன், ஆனால் மற்றவங்க தப்பாக நினச்சி கூட சொல்கிறாங்க. மற்றவங்க என்னை பற்றி நினச்சி எனக்கு கவலை சரியா, எனக்கு என் டேக்காக தான் நான் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் டே பார்த்தா பார்த்து லேட் இருக்காங்க. ஃபைனல் டே லேட் அங்கே வரலாம் போகலாம் சொல்லிட்டு இப்போ அவருக்கு காலேஜ் வந்துருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மு காலேஜ் வராங்க. அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது டே பார்க்கணும்னு சொல்லிட்டு நேற்று மேரேஜ் ஆயிருக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு ஃபைனல் அந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்துருக்கா. ஜிம் கிளாஸ் வந்துட்டாங்க. டே காபியில் உட்காந்துருக்காரு. மினிமம் பார்க்குறீங்க என்னடா இதுக்கு சொல்லிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு எப்போ இருக்கிறது நீ அழகாக இருக்க, ஃபேஸ்புக் டேஜஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிமம் சொல்கிறாங்க.
டே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க மேரேஜ் ஆன ஹாப்பினஸாக சொல்கிறாங்க சொல்லிட்டு டே சொல்கிறாங்க பரவாயில்ல எப்போ அந்த பையன் உடனே ஓகே சொல்கிறான் சொல்கிறேன் எனக்கு இல்லை மேரேஜுக்கு ஓகே சொல்கிறேன் நான் கேள்விப்பட்டேன் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பார்க்க சொல்கிறாங்க அது ஸ்ட்ரிக்ட் தான் ஆனால் ஜிம்மி மேரேஜுக்கு லவ்க்கு முன்னாடி சொல்கிறாங்க அந்த லவ் எல்லாம் பண்ணலாம் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அதே சொல்லிட்டு டே கொஞ்சம் மிகவும் பேசிட்டு இருக்காங்க கிளாஸ் டைம் போகலாமா சொல்கிறாங்க போகலாம் சொல்கிறாங்க போய் ஒய்ஃபு பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் டே வந்து காசு கொடுங்க பொண்ணுங்க எல்லாம் பார்க்குறீங்க என்னடி இன்னைக்கு டே சார் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க ஆமாம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கார்ல ஆமாம் சொல்கிறாங்க பேசுகிற தேஜஸ் சரி இதெல்லாம் பார்த்துருக்காங்க அவர் பேசுகிற எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது சொல்லிட்டு நமக்கு ஜிம் டிவி பார்க்குறாங்க எல்லா டிவி சரி இருக்கு ஜிம்முக்கு பாசிட்டிவாகிட்டு இருக்கு எதை எப்படி பார்க்குறாங்க பாரு ஜிம் தான் அவ்வளோ மறைச்சு பார்க்குறாங்க எல்லாருமே இப்போ டே பார்க்குறாங்க டே ஜிம்மே பார்க்குறாங்க ஜிம் டே பார்க்குறாங்க டே பார்த்தா ஜிம் பார்த்து கோவமாக இருக்காரு டே புரியல ஏன் கோவமாக இருக்கான் சொல்லி பார்த்துருக்காங்க சரி சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு கிளாஸ் முடியுது இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன சார் கேட்குறாங்க இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க கோவமாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கேபின்னு சொல்கிறாங்க இப்போ ஜிம் பெஞ்சு போகிறாங்க இல்லை எம்ஜி பார்க்குறேன் என்னடா கோவமாக இருக்கணும் ஆமாம் எனக்கு டைம் சார் சர்டிஃபிகேட் அதான் கோவம் வச்சு சொல்கிறாங்க இப்போ ஒய்ஃப் இருக்கும்போது மற்றவங்களாம் சர்டிஃபிகேட் கோவம் வர சொல்கிறாங்க அதில் உண்மை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம டே தானே கேப் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க இனிமேல் நான் ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க என்ன சேஃப் கேட்குறாங்க உனக்கு சொல்கிறாங்க இல்லைடாம்மா என்ன கோவமாக இருக்கு யார்கிட்டே கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க உங்களை யாரும் ட்ரெஸ் பண்ண சொன்னால் கேட்குறாங்க எனக்கு உங்களை யார் ட்ரெஸ் பண்ண சொன்னால் கேட்குறாங்க அதுதான் சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க அது உனக்கு பிடிக்கும் தான் பண்ணா சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கிறாங்க வேறு அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் யாரும் சைட் அடிக்கிறாங்களா சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க எல்லாரும் சைட் அடிக்கிறாங்க சொல்லி பிடிக்கவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அது சாரிடா டே சொல்கிறாங்க மற்றவங்க பார்த்தா என்னடா நான் உனக்கு தான் சொந்தமான பாசன் டே சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக போட்டு வந்தேன் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல நான் கூட வந்து பைமன் கேட்டு ஒன்று வாங்கினேன் ஓகேவா இது அழகாக ஷர்ட் உனக்கு பிடிக்கும்னு நினச்சி போட்டு வந்தேன் டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு தான் சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க டே எனக்கு அது பிடிக்காது சொல்கிறாங்க ஜிம் பார்க்க டே பார்க்குறாங்க அது அப்படி பார்த்தா நீ கூட ரொம்ப அழகாக இருக்கு அவங்க கூட சைட் அடிக்கிறாங்க உனக்கு சீனியர் எல்லாம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதை விடுங்க ஜிம் சொல்கிறாங்க டே போயிருந்தேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க நிஜமாவும் அழகாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க நீ சைட் அடிக்கிறாங்க நான் போட்டு வரேன் நீ பார்க்கறதுக்காக தான் போட்டு வரேன் ஒய்ஃப் இம்ப்ரெஸ் ஆகும் தான் போட்டு வரேன் மற்றவங்க பார்க்குறதுக்காக போட்டு வரேன் டே சொல்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் ஷர்ட்டில் கழிச்சு ப்ளே பண்ணுறாரு ஜிம் போகிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு டே பார்க்குறீங்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க ஜஸ்ட் நார்மல் ஷர்ட்டாக சொல்கிறாங்க இல்லை ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க அப்படியே அவங்க சொல்லிட்டு ஜிம் பேசிட்டு இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க அப்புறம் மாதிரி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டாங்க சாப்பிட்டேன் டே சொல்கிறாங்க நீ சாப்பிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு இங்கே வாங்க சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம் டேபிள் செல்ஃபி எடுக்கிறாங்க ஜிம் டே பார்க்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷர்ட் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஜிம் டே பார்க்குறாங்க அப்படியா சொல்லிட்டு ஜிம்மோட ரசிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறாங்க ஒய்ஃப் கோப்பராகவும் ரொம்ப அழகாக இருக்காங்க டே சொல்கிறாங்க எனக்கு கோவம் ஓகேவா நான் வந்துட்டு இந்த விஷயத்த கோவப்படுவேன் எனக்கு ஜெலஸ் ஆகும் சொல்லி நானும் ஹோம் தானே ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க தெரியும் சொல்லிட்டே சொல்கிறாங்க ஆனால் ஜெலஸ் ஆகாத ஓகேவா நான் ஒன்று மட்டும் தான் பார்ப்பேன் இத்தனை பேர் ஒன்று பார்க்கலாம் நான் ஒன்று தான் பார்க்குறேன் டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தெரியும் வந்து நான் அமைதியாக இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க பட் சரி ஓகே ஜிம் பார்க்குறேன் ஓகே டைமில் போவா சொல்கிறாங்க அவ்வளோ தான் வேறு சொல்கிறாங்க எனக்கு ரிவார்டு சொல்கிறாங்க ஜிம் டே வச்சு கிஸ் பண்ணுறாங்க போதுமா சொல்கிறாங்க ஜிம் டே பெருக்கிற போகணும்னு சொல்கிறாங்க ஜிம் இந்த பாய்ஸ் ஓடி போயிடாரு இப்படியே சலாக பாஸ் ஆகிடுச்சு டெய்லியுமே டே ஜிம்மி கேபினில் பேசிப்பாங்க ஆனாலும் ஒரு டைம் டே வந்துருக்காங்க அந்த கேபின் ரீசன் அடியும் காலேஜில் ஒரு டைம் கூட மிஸ்டேக் பண்ண ரொம்ப ரீசெண்டாக ஜென்வனாக இருப்பார் டேக்கு அது ரொம்ப ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ 2 months ஆஃப்டர் தான் ஆனால் நம்ம ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வந்து டயர்டாக இருக்காரு படுத்துருக்காரு ஹாஸ்டலில் இப்போ ஜிம் காலையில் ஜிம் பார்க்குறாங்க சொல்லுங்க டே சொல்கிறாங்க டே தான் வரலையா சொல்கிறாங்க வரணுமா சொல்கிறாங்க ப்ளீஸ்டா ஒரு டைம் வீட்டுக்கு வாங்க டே கூப்பிட்றாங்க எனக்கு டயர்டாக இருக்க சொல்கிறேன் டயர்டாக இருக்காங்க சொல்கிறாங்க வாடா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வாங்க கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க டே சரி ஓகே சரி வந்து காலேஜுக்கு அனுப்பினாக்கா ஹாஸ்டல் கேட்டுக்க முடியும் இப்போ எம்ஜி பக்கத்தே குளிச்சு தான் போயிட சொல்கிறாங்க டே டயர்டாக இருக்க சொல்கிறாங்க அடைப்பா ஒரு ஹஸ்பண்டை பார்க்க போய் எனக்கு போக சொல்கிறாங்க பரவாயில்ல ஹஸ்பண்ட் தான் டெய்லி பார்க்குறாரு ஜிம் போயிட்டு அப்புறம் டே பார்க்குறதுக்கு என்னடா அவசரம் பார்த்தா ஜிம் தலை கூட சேவே இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு டே சொல்கிறாங்க டே பார்க்குறேன் சரி நைட்டு ஃபுல்லாக அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணேன் நான் ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க டே பார்க்குறது சரி ஓகே வாசல் கொடுத்து போகிறாங்க இப்போ ஃபைன் தான் ஜிம் டே வீட்டுக்கு டேவோட வீட்டுக்கு போகிறாங்க அதான் ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் டேவோட வீட்டுக்கு வராங்க இதான் ஜிம்மி நம்ம வீடு டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க டே சொல்லிட்டு வீடு ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்கா ஆனால் ரெண்டல் ஹோம் தான்டா ரெண்டல் ஹோம் அந்த அழகாக தானே இருக்குது சொல்கிறாங்க ஃபியூச்சரில் வாங்கலாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க இப்போ ஜிம் வீட்டுக்கு வராங்க ரொம்ப பிடிச்சிருக்கா வீடு டே வீடு ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க டே ரொம்ப டயர்டாக இருக்குது குடிக்க வா சொல்கிறாங்க ஓகே குடிடா சொல்கிறாங்க ஜிம் போய் குடிக்கிறாங்க அப்போ டே ஜிம்மு கட் ஷர்ட் எடுத்து ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க கட் ஜிம் வந்து போட்டுக்கிறாங்க டே இந்த ட்ரெஸ் எப்படி தான் சொல்கிறாங்க கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஜிம் சொல்கிறாங்க ஓகே சொல்கிறேன் இப்போ டே குக் பண்ணுறீங்களா அவங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம் வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் டே குக் பண்ணிட்டு அக்காட்ட சொல்கிறாங்க ரொம்ப டே சாஸ் உனக்கு ஃபுட்டாக குக் பண்ணி ஃபீட் பண்ண சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க ஃபீட் பண்ணுங்க சொல்கிறாங்க டே ஃபீட் பண்ணுறாங்க ஆசையா டேக்கு ரொம்ப பிடிச்சி டேக்கு வந்து ஜிம்மி பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஜிம்முக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே நீ எப்போ எப்போவும் சொல்லிச்சாங்க இப்படி தான் பார்த்துப்பேன் டே எப்போ இப்படி தான் பார்த்துப்பேன் என்னை வந்துட்டு ஒரு எப்படினாக்கா என்ன அந்தளவுக்கு ஒரு லோக்கல் ஒரு பர்சன் என்னோடய ஒய்ஃப் செகண்ட் வந்துட்டு என்னோட பொக்கிஷமாக நினைக்கிற ஒரு பர்சன் நான் வந்து எப்படி பார்த்துக்காம விட்டுருவேன் டே சொல்கிறாங்க உன்னை கையில் வச்சு பார்த்துப்பேன் டே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு உங்களை தாண்டி வேறு எதுவுமே வேணாம் இந்த வேர்டில் சொல்கிறாங்க எனக்கு இந்த வேர்டில் எனக்கு உங்களை தவிர உங்களை தாண்டி எதுவுமே வேணாம் டே சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நான் மட்டும் போதுமா நீங்கள் மட்டும் போதும் ஜிம் சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட சொல்லிட்டு ஃபிட் பண்ணிவிடுறாங்க ஜிம்மில் இப்போ என்ன டைம் ஜிம் ஃபிட் பண்ணிவிடுறாங்க 2 பேர் மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க
மூவி பார்க்குற மாட்டே சொல்லிட்டாங்க. சரி சரி மூவி வைக்கிறாங்க. 2 பேரும் ஃபன் மூவி வச்சுட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஜிமின் டேபிளோட சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் மூவி பார்க்கறதுக்கு. இப்போ மூவி பார்த்து டயர்ட் ஆகிட்டாங்க, தூங்க மாஸ்டர் வந்து படுத்துட்டாங்க. இப்போ அந்த டே அப்படி தான் போயிருக்கும். ஈவினிங் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் கிளம்புவா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. பத்திரம் போறியா குட்டி வந்து விட்டுறாங்க. வைமான பார்க்குறேன்டா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கா சொல்லிட்டாங்க. குளிச்சுண்டா சொல்லிட்டாங்க. குளிச்சியா சொல்லிட்டாங்க. டே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே புரியுது சொல்லிட்டாங்க. விட்டுட்டாங்க. இப்போ டே சரா பாஸ் ஆகிட்டு ஜிம் இப்போ செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஃபைனல் எக்ஸாம் ஜிம் டே பார்க்குறாங்க. எக்ஸாம் எழுதி மாஸ்டரே சொல்லிட்டாங்க. ஓகே டே ஜிம் எழுதிருக்காங்க. டே தான் ஜிம்மோட எக்ஸாம் மார்க் வந்திருக்காங்க. ஜிம் அடிஷனல் பேப்பர் வாங்க எழுதிட்டே இருக்காங்க. டேக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என் ஜிம் தான் எப்படி டே ஹோல்டர் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ஜிம் எழுதிருக்காங்க. எக்ஸாம் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஏன்னா ஒரு 15 days ஃபுல்லாக ஜிம் வந்து எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டேக்கிட்ட பேசவும் டைம் இல்லை அவருக்கு. சரி ஓகே எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 days ஆஃப்டர் வீட்டுக்கு போகலான்னு அவர் நினச்சிட்டு பார்த்தா ஜிம்மில் அப்பா ஆல்ரெடி கார் அனுப்பிட்டாரு. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. உன் அப்பா கார் அனுப்பிட்டாரா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. அவனோட அப்பா கார் அனுப்பியிருக்காரு வர சொல்லி எப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி இந்த அப்பா இருக்காரே சொல்லிட்டாங்க. டே பார்க்குறீங்க இல்லை என்னடா கேட்குறாங்க. டேட்டி சொல்லிட்டாங்க. உன்னோட ஃபாதர் இல்லை கார் அனுப்பிட்டாரா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ ஒரு 2 days உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேனே சொல்லிட்டு டேவும் அதே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க நானும் வந்து யோசிச்சேன். ஆனால் சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஓகேவா அம்மா மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா என்ன சொல்லி அம்மா மிஸ் பண்ண சொல்லிட்டு போறியா கேட்குறாங்க. போட்டா கேட்குறாங்க. சரி எடுத்தாங்க. போறியா சொல்லிட்டாங்க. கேட்டே எங்கள் வரீங்களா சொல்லிட்டாங்க. வரண்ட செல்லம் வராமல் இருப்பேன்னா என் ஒய்ஃப் பார்க்காம எப்படி இருப்பாங்க வரேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி பத்திரமா இருக்கும்போது சாப்பிடணும் டைமுக்கு உடம்பு பார்த்துக்கோங்க ஓகேவாச்சுன்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ என் ஒய்ஃப் என் மேலே எவ்வளோ கேர் வச்சிருக்கா நீ சொல்லி கேட்காம இருப்பேன்னா பத்திரமா இருக்கேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஓகே போயிட்டு வரவா சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போச்சாலும் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. சார் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே வந்து இப்போ இப்படிங்க நிறைய யாரும் இல்லை. கொஞ்சம் தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு அது இப்படி ஒரு பால் கிட்ட தள்ளி போயிடுறாங்க. டே வாங்க போகிறாங்க. ஜிம் டே கிஸ் பண்ணிச்சாங்க. 2 பேரும் மாறுமே கிஸ் பண்ணிச்சாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பின்னு சொல்லிட்டாங்க. லவ் யூ சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேடா அப்புறம் போச்சுட்டாங்க. சரி ஜிம் போயிட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அவங்க அப்பா மட்டும் இருக்க போகிறாங்க சொல்லிட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஒர்க் வந்திருக்காங்க. ஜிம்ல அப்பா டெய்லியும் ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போறாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறாங்க. ஃபுட்டு வாங்கி தராங்க. நல்லா பார்த்து பாருங்க. அப்பா எப்பவுமே ரொம்ப கேர் பண்ணுவார். ரொம்ப காஸ்ட்லியாக எல்லாமே பண்ணுவார் அவருக்கு. இப்போ அவங்க ஜிம்ல அம்மா ஜிம்ல அப்பா 3 பேர் வெளில போயிட்டு இருக்காங்க. ஒரு 10 days ஆகுது. ஜிம் பார்க்குறீங்க எப்போ வருவீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. வரண்டா தங்க சொல்றாங்க. ஏன் பாட்டி முறை போறீங்களா கேட்குறாங்க. ஆமாம் சொல்றாங்க. ஏன் கேட்குறாங்க. நல்லா சொன்னேன் ஃபியூச்சருக்கு மணி தேவைப்படுது சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதா இருக்கீங்களோ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வரண்ட தங்கம் வர சரியா சொல்கிறாங்க. சார் 12 days ஆஃப்டர் தான் ஜிம் டே வராங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி. நம்ம டே வந்து ஈவினிங் வந்திருப்பாங்க. அன்றைக்கி ஜிம்மில் அப்போ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மீட்டிங் போயிருக்காங்க. வேற ஒரு சிட்டிக்கு. ஆனால் ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அம்மா சொல்லிட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க. நான் வெளில போகிறேம்மா சொல்லிட்டாங்க. வெளில போயிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே போயிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் தான் டே கூட வர போகிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்கிட்டே இந்த பைக்கில் வந்துருப்பாங்க. ஜிம் டே வெளில சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கே சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கு லாஸ்ட் கேட்குறாங்க. நேரம் கூட தாங்க டே சொல்லிட்டாங்க. ஜிம் இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி ஃபுட் பண்ணிவிட்டாங்க. சாப்பிடுங்க சொல்லிட்டு இப்போ டே அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஓகே அப்புறம் கிளம்ப சொல்லிட்டாங்க. அவ்வளோ நான் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுங்க சொல்லிட்டு வேண்டாம் ஓகே அப்பா பார்த்தா ப்ராப்ளம் ஆகும் ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டீங்களாமு சொல்லிட்டாங்க. அப்பா மீட்டிங் தான் போயிருக்காரு. இல்லைடா சார் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுமே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே பத்திரம் போகிறீங்களா ஓகேடா சொல்லிட்டே போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டேஸ் அப்படியே போயிருக்கு. இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 3 days மட்டுமே பிஃபோர் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்டல் போகிறேம்மா சொல்லிட்டாங்க. இல்லை தாங்க காலேஜ் ஓப்பன் பண்ணி 3 days இருக்கே சொல்லிட்டாங்க. இருக்குமா எனக்கு திங்ஸ்லாம் வாங்க இருக்கு. நாங்கள் போய்ட்டு ஹாஸ்டலில் நிறைய திங்ஸ்லாம் சேஞ்ச்லாம் ரூம் சேஞ்ச் பண்ண வர சொல்லிட்டாங்க. ரூம் சேஞ்ச் பண்ண அப்படி ஆமாம் ரூம் சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் இயருக்கு வேறு ரூம் கொடுப்பாங்க. சேஞ்ச் பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்குமா சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க. எங்க சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் வந்து ஹாஸ்டல் போகணுமா சொல்லிட்டாங்க. இல்லையே காலேஜ் ஓப்பன் பண்ண 3 days இருக்கே சொல்லிட்டாங்க. புரியுதுங்க ஆனால் ஜிம் போகணுமா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்ல அப்போ தான் கார் எடுத்து போகிறேன் சொல்லிட்டாங்க. இல்லைப்பா கார் வேணாம் நான் ட்ரெயினில் போகிறேன் சொல்லிட்டாங்க. ட்ரெயின்லேயே ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு கார் சிக்னஸ் இருக்குது ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனல் ஜிம்ல அப்போ அனுப்புறாங்க. ட்ரெயினில் வந்துட்டு நம்ம ஏற்றி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா பாய் சொல்லிட்டாங்க. பாய் பாஸ் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹாப்பி ஐம் கமிங் சொல்லிட்டு ஜிம் தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெல்கம் பாய் ஃபீஸ் சொல்கிற மாதிரி ஜிம் டே டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. டே பார்த்து அவங்க நினைச்சிருக்காங்க ஜங்ஷனில் ஒரு ஃப்ளவர்ஸ் ஆண்டு வச்சு நினைச்சிருக்காரு. ஜிம்ல இருக்கிறாங்க. ஜிம் ஓடி டே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. வந்துட்டேன் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. சரி அப்பா வந்து கேட்கலையா சொல்லிட்டாங்க. கேட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நான் தான் ஹாஸ்டலில் ரூம் சேஞ்ச் பண்ண போகிறேன் சொல்லிட்டு போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. போய் சொல்லி அவனும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டு ஹாப்பி பார்க்கணும் போய் சொல்லி அவனும் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. என்னால் சொல்லிட்டாங்க. எனக்கு எது கஷ்டம் தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் மேசர் டே ஓகே வீட்டுக்கு போகாமல் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ பட்டே ஜிமின் 2 பேரும் வீட்டுக்கு வச்சிருக்காங்க. எனக்கு ஃப்ளவர்ஸ் சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு தான் வெல்கம் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. டே ஜிம் வாங்கிக்கிறாங்க ஃப்ளவர்ஸ். ப்ரொஃபைலில் ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. 3 days இங்கே தான் இருப்பா சரியா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. உன் வீட்டுரா நம்ம வீடு சரியா நீங்கள் இருக்க வேறு எங்கே இருப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் நிறைய மிஸ் பண்ணேன் ஒய்ஃபா டே சொல்லிட்டாங்க. கிஸ்ஸை மிஸ் பண்ணேன் ஹக்கை மிஸ் பண்ணேன் டே சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க என் ஒய்ஃபை மிஸ் பண்ணேன் டே சொல்லியிருக்காங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக டே பார்க்க நாளைக்கு ஷாப்பிங் போகலாமா சொல்லிட்டாங்க. ஷாப்பிங் ஆமாம் உனக்கு என்ன வாங்கி தரேன் டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. எனக்கு உங்க கூட மட்டும் தான் இருக்கும் ஷாப்பிங் வேணாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போகணுமே இதே சொல்கிறாங்க. நான் ஏன் கூட்டிட்டு இருக்கா உனக்கு வாங்கி தரேன் டே சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப்க்கு நான் வாங்கி தர வேணும் வாட்டே கேட்குறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்லிட்டாங்க. ஃபைன் நம்ம டே ஜிம் நெக்ஸ்ட் டே தான் ஷாப்பிங் போகிறாங்க.
டே பார்க்குறது வாங்கிக்கிறா சொல்கிறாங்க. வேணா டே சொல்கிறாங்க, இது வாங்கிக்கடா சொல்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அது உனக்கு தானே டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க வாங்கிக்கடத்தாங்க சொல்கிறாங்க. டே ஜிம் சார் ஓகே சார் ஷாப்பிங் பண்ணுறாங்க. டே பார்க்குறேன் கப்பல் ஷர்ட் நல்லா வாங்கிக்கோமா சொல்கிறாங்க. நம்ம வெளியே போகிறப்ப போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சார் 2-3 கப்பல் ஷர்ட் வாங்குறாங்க. கப்பல் ஷர்ட்டு கப்பல் டிஷர்ட் நிறைய வாங்குறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே மூவிக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரி சார் மூவி கூட்டிகிட்டு போகிறாரு மூவி. அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷாப் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டே ஃபுல்லாக அவ்வளோ சுற்றிருப்பாங்க. வீட்டுக்கு வராங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. அப்போட ஃபைனல் ஷாப்பிங் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வாங்கி கொடுக்கும்போது யாருக்கா வாங்கி தர போகிறேன் டே சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பர்சன் நீ தான். என் ஒய்ஃபு, என் பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் வந்துட்டு என்னுடைய எப்படி சொல்லிட்டு எல்லாமே நீ தான். என் குழந்தை எல்லாமே நீ தானே டே சொல்கிறாங்க. என் அம்மா, என் அப்பா, என் கம்ஃபர்ட் சொல்ல நீ தானே டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே போயிட்டு இப்போ ட்ரெஸ்ஸிங் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க.